எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் அது என்னதான் சிறப்பு வாய்ந்த நவக்கிரக ஸ்தலமாகவே இருந்தாலும் நம் நேராக புதனை மட்டும் போய் வழிபடக்கூடாது. அங்கே மூலவரை வழிபட்டுட்டு அம்பாளை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் அந்த ஆலயத்தின் சிறப்பு மூர்த்தியை நம்ம தரிசிக்கணும். அப்படிப்பட்ட இன்னொன்று சொன்னோன்னா, இந்த ஈசனுடைய 64 அவதார திருக்கோலங்களில் 43வது உள்ள வடிவம் வந்து அகோரமூர்த்தி வடிவம். இந்த அகோரமூர்த்தியை உருவாக்கின இடம் அப்படிங்கிறது இந்த இடம்தான். அதனால் இங்கே அகோரமூர்த்தி அப்படிங்கிறது அந்த கோபத்தை குறைத்து, எப்போதுமே அறிவாக இருக்கிறவங்க கோவப்படக்கூடாதுங்க. கோபம் இருக்கிற இடத்துல அறிவு வேலை செய்யாதுங்க. இதுதான் ஜோதிட தாற்பயமே. அப்போ இந்த கோபப்படுறவங்க இங்கே போய் இந்த ஸ்தலத்தில் இந்த புதனை வழிபாடு செய்யுங்க. அறிவு உங்களுக்கு மேம்படும். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும். திட்டமிடல் கணித அறிவுங்கிறது புதனுக்குரியது. அப்போ ஒரு நல்ல திட்டமிடல் அப்படிங்கிறது இங்கே ஏற்படும். கம்ப்யூட்டர் சம்மந்தமானது, ஐடி சம்பந்தமானது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமானது, கணிதம் சம்மந்தமானது, கணக்கு வழக்குகள் தொடர்பானது, ஆடிட்டிங் தொடர்பான நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா? கட்டாயம் இந்த புதன் திருவெண்காடு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. காசிக்கு போக முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருப்பவர்கள் கட்டாயம் இந்த திருவெண்காட்டில் போய் அந்த ஈசனை வேதாரண்யேஸ்வரரையும் அங்கே பிரம்ம வித்யாம்பிகையையும் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக ருத்ரபாதத்தையும் நமஸ்காரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும்.